ஹாய், இன்றைக்கி அனதர் புக் ரெசிபியான சிக்கன் மலாய் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ சிக்கன் மலாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பட்டர்லேயே வதக்கிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த பவுல்லையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் சிக்கன் தண்ணி விட்டு வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கறி மசாலா தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், குருமிளகுத்தூள், கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்தாச்சு. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கன் வேகிறது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 க்ரீன் சில்லி, கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இது நல்லா வந்து கொதித்து சிக்கனும் வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே கொதித்து குறைஞ்சி ப்ளஸ் சிக்கனும் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் மலாய் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிஜமாகவே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடையில் வாங்குகிற பரோட்டா குருமா எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்துருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி இதை வந்து சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.